ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் அயர்லாண்டோட ஃபஸ்ட்டு 2020 மேட்ச் வந்து நடைபெற்றிருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்து இந்தியன் டீம் வந்து அயர்லாந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2020 மேட்ச் நடைபெற்றிருக்குது. ஸோ அயர்லாந்து தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையிலே கேப்டன் நாக் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. அவரோட ஆஃப் செஞ்சுரி, இன்னொன்று டீன்லே அப்படிங்கிறவருமே 49 ரன்கள் எடுத்தார். அதிரடியான ஆட்டத்தை காமிச்சாங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தினால 182 டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. இதை எடுத்து வந்து 183 எடுத்தால் வெற்றி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து களத்தில் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மா மட்டும்தாங்க அதிரடியான ஆட்டத்தை காமிச்சார். 50 ரன்ஸ் அடித்தார் 20 பால்ஸில். வேறு லெவல் சம்பவம் பண்ணால் தான் சொல்லணும். 4 பக்கம் செதற விட்டார். வேறு லெவல் பேட்டிங். சஞ்சு சாம்சன் வந்தோடனே ஒரு 4 அடித்தார், அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சொதப்பலாக இருந்துச்சு. அதாவது இஷான் கிஷன்லேருந்து வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் சுத்தமாக எதுவுமே சரியில்லை. அந்தளவுக்கு பால்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு ஓடியே விளாண்ட மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி விளாண்டாங்கன்னு தெரியல. இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 4 பேருமே ஏன் சொதப்பினாங்க அப்படிங்கிறது தெரியல. சிவம் துபே வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். 14 பாலில் 28 ரன்ஸ் வந்து அடித்தார். சரியான ஒரு அடி அடிச்சிருந்தார். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் பவுல் அவுட் ஆனனால வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்தார். அதுக்கப்புறமே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. ரொம்பவே ஒரு தரமான பேட்டிங்கை வந்து காமிப்பாங்க. ஏன்னா பேட்டிங்கில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் இந்தியா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் எப்பவும் போல தான் போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களோட பவுலிங் ஸ்டைலில் தான் போட்டாங்க. ஸோ நல்ல ஃபிகரில் தான் வந்து அவங்க வந்து பவுலிங் ஃபிகருமே செட் பண்ணாங்க. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் அதிரடியான பேட்டிங், செம்ம ஸ்டாண்டிங்கான பேட்டிங், வேறு லெவல் சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்துச்சு. பார்த்தா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணது அபிஷேக் சர்மா மட்டும்தான். மித்த பேட்ஸ்மேன் யாருமே வந்து அந்தளவுக்கு விளையாடவே இல்லை. சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். செம சொதப்பலாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஏன் அவ்வளோ ஸ்லோவாக விளாண்டாங்க அப்படின்னு தெரியல. இஷான் கிஷன்லாம் ஒரு ரன் தான் அடித்தார் 5 பாலுக்கு. அந்தளவுக்கு தடுமாறினார். அவர் வந்து இங்கே விளாண்டு வேறு லெவலில் விளாண்டுட்டு இருந்தார். எப்படி அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் நடந்துச்சுன்னு தெரியல. திலக் வர்மாவுமே ரொம்ப கம்மியான ரன் தான் அடித்தார், அதிக பாலில். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதேமாதிரி ஸ்ரேயஸ் ஐயரும் அப்படி தான் 7 பாலுக்கு 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்தியன் டீம் வந்து 2020 சடனாக வந்து தடுமாறுற மாதிரி இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் பவுலிங்காக இல்லை அவங்க பவுலிங்கில் விளாண்டு பழக்கம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேட்ஸ்மேன் வந்து பயங்கர டேலண்டான பேட்ஸ்மேன். கண்டிப்பாக 4 பக்கம் சதற விடுவாங்க. ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவே பார்க்கலாம். சூப்பரான மேட்சாக அமையும் அப்படிங்கும்போது செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சுங்க. 100 ரன்ஸ் இருக்கும்போது 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இப்படி இழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து 148 ரன்கள் தான் அடிக்கவே செஞ்சாங்க. 34 ரன்களில் வந்து அயர்லாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்களோட மேசிவ் வின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 2020 விளாண்டுருக்காங்க. 3 ஓடியில் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஜெயிச்சதுல இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மாபெரும் வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க செகண்ட் 2020ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பற்றி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.